ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். ஸ்ருதிகா ஹோஸ்ட் பண்ணுற செகண்ட் லவ் அப்படிங்கிற ப்ரோக்ராம் 13th ஜூலை, அதாவது இன்னையிலேருந்து டெலிகாஸ்ட் ஆக போது விஜய் டிவியில் நைட் 10:30க்கு ஹாட் ஸ்டாரில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 12 கண்டஸ்டன்ட், 6 மேல் கண்டஸ்டன்ட் அண்ட் 6 ஃபீமேல் கண்டஸ்டன்ட். இவங்க எல்லாரையுமே வந்துட்டு ஒரு விழாவில் போட்டு அடைக்க போகிறாங்க 35 டேஸ்க்குன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாருமே தன்னுடைய செகண்ட் லவ் தேடி தான் வந்திருக்காங்க. ஸோ இதுலேருந்து பல ஜோடிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஷோ ஒரு மட்டமான ஷோ, கேவலமான ஷோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு வந்தாலும் இந்த ஷோவை பார்க்கறதுக்கு நிறைய பேர் ஆசையாக தான் காத்துட்ருக்காங்க. ப்ரமோஸ் பார்த்த வரைக்கும் எனக்கு இந்த ஷோவில் கடுப்பாகிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்களாம் பசங்களுக்கு அடிச்சிக்கிற மாதிரி தெரியுது. ஒரு 2 ப்ரோமோ பார்த்தேன். அந்த 2 ப்ரோமோலயும் பார்த்தீங்கன்னா, பொண்ணுங்க வந்துட்டு ஒரு 2 மேல் கண்டஸ்டன்ட்ஸ்க்காக சண்டை போட்டுக்கிற மாரி தெரியுது. சண்டைனா சண்டை இல்ல. ஒரு மாரி பொசெசிவா ஃபீல் ஆகுறாங்க. அவங்களோட பழகிட்டு இன்னொரு பொண்ணுகிட்ட போய் பழகுனா, அதுக்கு வந்து பொசெசிவா ஃபீல் ஆகுறாங்க. இது வந்து ஒரு டேட்டிங் ஷோ தான். அதெல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருக்காங்க. எந்த கண்டஸ்டன்ட்னாலும் எந்த கண்டஸ்டன்ட்டோடயும் மிங்கிள் ஆகலாம். அவங்களுக்கு அவங்களோட இருக்கிறவங்களோட வைப் பிடிக்கலன்னா, அவங்க வேற பேர சூஸ் பண்ணிட்டு போலாம். அப்படிதான் இந்த ஷோ போக போகுது. பட் பர்ட்டிகுலரா நான் பார்த்த ப்ரோமோல என்ன நடந்ததுன்னா, தேஜஸ்னு ஒரு மேல் கான்டெஸ்டன்ட். இவரே வந்து அவர் தன்னை பீட்டர் அப்படின்னு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டாரு. பார்க்க வந்து இந்த படத்துலலாம் அமெரிக்க மாப்பிள்ளையா வருவார்ல, அந்த மாரி இருக்காரு. இவரு அமெரிக்காலேருந்து தான் வந்திருக்காராம். பட் நான் ஒரு இந்தியன் பையன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஸோ இவர் உள்ள வந்த உடனே என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்துட்டு இந்த நேஹான்ற பொண்ண ரொம்ப நல்லா தெரியும். அவங்க கூட நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா கனெக்ட் ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஸோ இத கேட்டு நேஹாவும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள ஆல்ரெடி ஒரு கான்வர்சேஷனும் நடந்திருக்கு. அந்த கான்வர்சேஷன்ல நேஹா சொல்ற விஷயம் என்னன்னா, நான் ஏன் சிங்கிளா இருக்கேன்னா, என்கிட்ட கிளாரிட்டி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு தேஜஸ் சொல்றாரு, "அப்படி இல்லம்மா, நீ சிங்கிளா இருக்கிறதுக்கு காரணம் இதுவரைக்கும் நீ என்ன மீட் பண்ணல. அதனால தான்." அப்படின்ற மாரி கடல போடுறாரு. அதுக்கு 2 பேரும் ஹை ஃபைவ் போட்டுக்கிறாங்க. "சூப்பரா சொல்ட்டியே" அப்படின்ற மாரி. ஸோ உள்ள நுழைஞ்சப்போ எனக்கு நேஹாவ பிடிக்கும். அவங்களோட நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேன். என்னோட வைப்லயே இருக்காங்க அப்படின்ற மாரி சொன்னாங்க. என்ன அப்படி அவங்க உங்க வைப்லயே இருக்காங்க அப்படின்னு கேட்ட பொழுது, அதுக்கு தேஜஸ், "ஐயோ! எனக்கு மென்டலாவும் அவங்க பயங்கரமா செட் ஆகுறாங்க. பிசிக்கலாவும் ரொம்ப செட் ஆகுறாங்க. கட்டிலாம் பிடிக்க விடுறாங்க. முத்தம்லாம் குடுக்க விடுறாங்க." அப்படின்ற மாரி சொல்றாரு. ஸோ என்ன மாரியே ஒரு சோலா இருக்கிறதுனால எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாரி சொல்ல, நேஹாவும் அத ரொம்ப பெருமிதத்தோட அக்செப்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு டாஸ்க் வைக்க, இது ஹவுஸ்மேட்ஸ் முன்னாடி மட்டும் நடக்குது. அதுக்கு தேஜஸ் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு இந்த பொண்ணு நேஹாவ ரொம்ப பிடிக்கும். நேஹாவோட நல்லா கனெக்ட் ஆகுது. பட் எனக்கு இன்னொரு பொண்ணு மேலயும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வீணா. வீணாவ எதுக்கு பிடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசிக்கல் அப்பியரன்ஸ் வச்சு தான். பார்க்க நல்லா இருக்காங்க. அதனால மட்டும் தான் எனக்கு அந்த பொண்ணு பிடிக்குது அப்படின்ற மாரி தேஜஸ் ஓப்பனா சொல்ல, இதனால நேஹா பயங்கர அப்செட். இப்ப நேஹா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட உட்காந்து புலம்புறாங்க. நான் யாருக்குமே என் லைஃப்ல அவ்ளோ ஸ்பேஸ் குடுத்ததில்ல தெரியுமா? இந்த தேஜஸ என்ன கட்டி பிடிக்கலாம் விட்டேன்னா, அப்ப எந்த அளவுக்கு உன்ன நான் என்னோட மனசுல வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது, அவனுக்கு எப்படி வீணாவ பிடிக்கலாம்? அப்படின்ற மாரி ஒரு மாரி பொசெசிவ் ஆகுறாங்க. ஸோ இன்னொரு பக்கம் தேஜஸ காட்டுறாங்க. தேஜஸ் தனியா புலம்பிட்டு இருக்கிற மாரி. நேஹா இந்த விஷயத்துல தப்பா எடுத்திருந்தா, அவகிட்ட போய் நான் சாரி கேட்கணும் அப்படின்னு புலம்பிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து ரம்யா கிருஷ்ணன் மேம் வராங்க. இப்ப ரம்யா கிருஷ்ணன் தேஜஸ் கிட்ட கேட்குறாங்க. உங்களுக்கு யார் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு கேட்கவும், தேஜஸ் சொல்றாப்ல, "நான் ரொம்ப ஓப்பனாவே சொல்லியிருக்கேன். எனக்கு வந்து நேஹாவையும் பிடிக்கும், வீணாவையும் பிடிக்கும். இவங்க 2 பேர் மேலயும் ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்னு நான் ஓப்பனாவே சொல்லியிருக்கேன்னு" அவர் சொல்ல, ரம்யா மேம் கொளுத்தி போடும் வண்ணமா, "அம்மா உனக்கு ஏதாவது தெரியுமாம்மா? நேஹா உனக்கு தெரியுமாம்மா? வீணாவ அவருக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு" அப்படின்னு அமைதியா கேட்குறாங்க. அதுக்கு பொங்கி எழுந்த நேஹா, "இப்படிதான் அப்படின்னு சொல்லியிருந்தா, நான் வந்து தேவையில்லாம இன்ட்ரெஸ்ட்ட வளர்த்துருக்க மாட்டேன். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் வந்திருக்கேன் அப்படின்ற விஷயத்த என்கிட்ட சொல்லியிருக்கலாம். வந்த உடனே என்கிட்ட ஃபிக்ஸ் ஆகுற மாரி பேசினது எனக்கு பிடிக்கல." அப்படின்ற மாரி நேராவே நேஹா அவங்களுடைய கருத்த வெளியில சொல்றாங்க. ஸோ இப்ப தேஜஸ் வந்து நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கிற மாரி ஒரு சீன்ல முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த வாரம் நடக்க போகுதுன்னு நெனைக்கிறேன். இன்னொரு பக்கம் ஒரு கான்டெஸ்டன்ட் வெக்கே அப்படிங்கிற ஒரு மேல் கான்டெஸ்டன்ட். இவருக்கு வந்து மோனிஷா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட வந்து புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து டேட் பண்ணலான்னு ஆரம்பிக்கிறாங்க. மோனிஷாக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வெக்கே அப்படிங்கிற கான்டெஸ்டன்ட்ட ரொம்ப புடிச்சிருக்கு. வாழ்க்கைக்கு ரெக்கை தர வந்த வெக்கே அப்படின்ற மாரி சொன்னாங்களாம். ஸோ அந்த லைன் வந்து வெக்கேக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்ததா, ரொம்ப புடிச்சுதாம். அதனால மோனிஷாவ ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்ல, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா வெக்கே, எனக்கு வந்து பிரியங்கா அப்படிங்கிற ஒரு பொண்ணையும் புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, பிரியங்காவுக்கு என்னன்னா, வெக்கேவ வந்து நான் அப்படி நினைக்கவே இல்ல. அவர் எனக்கு செட்டே ஆக மாட்டாருன்னு ஒரு பக்கம் அவங்க புலம்பிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் மோனிஷா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய டாஸ்க் வச்சிருப்பாங்க போல. அந்த டாஸ்க்லலாம் வந்து பிரியங்காவுக்கு தான் வந்து எல்லா கிஃப்ட்டும் குடுத்தாரு போல இருக்கு இந்த வெக்கே. ஆனா வந்து டேட் பண்றது மட்டும் மோனிஷாவையாம்.
ஸோ இந்த மாரி ஆளுங்களோடலாம் குடும்பம் நடத்துனா அவ்வளதான் நம்ம வாழ்க்கை போச்சுன்ற மாரி பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மொத்தத்துல ஃபீமேல் கண்டஸ்டன்ட்ஸ்லாம் பார்க்கும்பொழுது, அவங்க எல்லாருமே ஒருத்தரோட வந்து கனெக்ட் ஆயிடுச்சுன்னா, அவங்க தான் வேணும் அப்படின்ற ரொம்ப பொசெசிவா இருக்கிற மாரி தெரியுது. ஆனா மேல் கண்டஸ்டன்ட்ஸ் அவ்ளோ கமிட்டடா இருக்கிற மாரி தெரியல. இவங்களா, அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டயலமாலயே சுத்திட்டு இருக்கிற மாரி தெரியுது. ஸோ இது எப்படி போகப்போகுது? இந்த ஷோ எப்படி எப்படி இருக்க போகுதுன்னு சுத்தமா ஐடியாவே இல்ல. பட் நல்ல ட்ராமா, மசாலாலாம் எதிர்பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து இந்த ஷோவ பார்க்கலாம். நீங்க எதிர்பார்க்குற எல்லா வகையான கன்டென்ட்டுமே இதுல கிடைக்கும் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியும். ஸ்ருதிகா ஹோஸ்ட் பண்றதுனால இந்த ஷோவ நான் கண்டிப்பா பார்ப்பேன். எனக்கு ஸ்ருதிகாவ ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்ருதிகா இந்த ப்ரோகிராம்ல என்ன செய்ய போறாங்க? அப்படிங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஸோ ஒரு கியூபிடா இருந்து, ஒரு காதல் தேவதையா இருந்து, இந்த ஷோவ எப்படி வழிநடத்த போறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த செகண்ட் லவ்வோட 1 எபிசோட முடிச்சுட்டு வந்து உங்கள திரும்பவும் மீட் பண்றேன். பாய்.